அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக விதிகள் வகுக்க கோரியும் டெல்லியைச் சேர்ந்த ஆதித்யா சிங் என்பவர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, முழுமையான விவரம் என்ன? குற்ற வழக்குகளில் நீதிமன்றங்களுக்கு காவல்துறையினர் தவறான தகவல்களை அளிப்பதை தடுக்கும் வகையில் விதிகளை வகுக்க கோரி டெல்லியைச் சேர்ந்த ஆதித்யா என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தனக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்திருந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன் விசாரணை கொண்ட பொழுது அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. இதனை ஏற்று தனது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். பின்னர் குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு விண்ணப்பித்த போது அந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என மனு திருப்பி அனுப்பப்பட்டது. அதனால் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்த அரசு வழக்கறிஞர்களுக்கும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்திருந்தால் அதற்கு ஆதாரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை மனுதாரர் எடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அரசு வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனிப்பட்ட காரணத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை பொதுநல வழக்காக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என தெரிவித்திருந்தது. நீதிமன்றத்தை நாட முடியாதவர்களின் பிரச்சனைக்காக மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாட உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்களில் தவறான தகவல்கள் தெரிவிப்பதை தடுக்க சட்ட விதிகள் ஏற்கனவே உள்ளதாகவும் இது சம்பந்தமாக விதிகள் வகுப்பது அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மனுதாரர் தனது குறைகளுக்கு உரிய அமைப்பை நாடி நிவாரணம் பெறலாம் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.